சக குடிமக்களே வணக்கம். பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக அயராது போராடிய எண்ணற்ற இந்தியர்களின் தியாகங்கள் மூலம் நனவான நமது நாட்டின் சுதந்திரத்தை கொண்டாட நாங்கள் ஒன்று கூடுகிறோம். நமது நாட்டின் விதியை வடிவமைத்த 1920களின் போராட்டங்களை மீண்டும் பார்ப்போம். முதல் உலகப் போருக்குப் பிறகு இந்தியா பரவலான அதிருப்தியை கண்டது. துருக்கி மீதான பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் கொள்கைகள் அலி சகோதரர்கள் தலைமையிலான கிலாபத் இயக்கத்தை தூண்டின. இது மகாத்மா காந்தியின் தலைமையில் ஒத்துழையாமை இயக்கத்துடன் இணைந்தது. இந்த நோக்க ஒற்றுமை இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க கட்டத்தை குறித்தது. சத்தியாகிரகம் அல்லது அகிம்சை எதிர்ப்புக்கான காந்தியின் புதுமையான அணுகுமுறை, அடக்குமுறை சட்டங்கள் மற்றும் கொள்கைகளை சவால் செய்ய இந்தியர்களுக்கு அதிகாரம் அளித்தது. இந்த தத்துவம் மக்களை திரட்டுவதிலும் கூட்டு நடவடிக்கை உணர்வை வளர்ப்பதிலும் கருவியாக இருந்தது. சத்தியாகிரகம் மூலம் அகிம்சை பலவீனத்தின் அடையாளம் அல்ல, மாற்றத்தை கொண்டுவருவதற்கான ஒரு சக்திவாய்ந்த கருவி என்பதை காந்தி நமக்கு காட்டினார். 1919இல் நிறைவேற்றப்பட்ட ரவுலட் சட்டம் பிரிட்டிஷ் ஆட்சியின் மீதான வெறுப்பை மேலும் தூண்டியது. இதற்கு பதிலளிக்கும் விதமாக காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்கினார். அதில் பிரிட்டிஷ் பொருட்கள், நிறுவனங்கள் மற்றும் பட்டங்களை புறக்கணித்தல் ஆகியவை அடங்கும். இந்த இயக்கம் நகரங்கள் மற்றும் கிராமப்புறங்களுக்கு பரவியது. அனைத்து தரப்பு மக்களும் இதில் பங்கேற்றனர். ஒத்துழையாமை இயக்கம் இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக இருந்தது. கூட்டு நடவடிக்கை மற்றும் அகிம்சை எதிர்ப்பின் சக்தியை நிரூபித்தது. இந்த இயக்கம் தோட்டங்களையும் சென்றடைந்தது, அங்கு தொழிலாளர்கள் சுயராஜ்யத்தை அல்லது சுயராஜ்யத்தை நாடினர். இந்த பரவலான பங்கேற்பு இந்திய தேசியவாதத்தின் ஆழத்தையும் சுதந்திரத்திற்கான விருப்பத்தையும் நிரூபித்தது. சுயராஜ்யத்திற்கான போராட்டம் நகரங்களுக்கு மட்டும் மட்டுப்படுத்தப்படவில்லை, ஆனால் இந்திய சமூகத்தின் அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கிய ஒரு நாடு தழுவிய இயக்கமாகும். 1930ஆம் ஆண்டு நடைபெற்ற உப்பு யாத்திரையால் குறிக்கப்பட்ட சட்டமறுப்பு இயக்கம் நமது சுதந்திர போராட்டத்தில் ஒரு முக்கிய தருணமாகும். கடல் நீரிலிருந்து உப்பு தயாரிக்க 240 மைல்கள் அணிவகுத்துச் சென்றதன் மூலம் காந்தி பிரிட்டிஷ் சட்டங்களை மீறி நாடு முழுவதும் போராட்ட அலையை தூண்டினார். உப்பு யாத்திரை பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான எதிர்ப்பின் சக்திவாய்ந்த அடையாளமாகவும் இந்திய மக்களின் உறுதிப்பாட்டிற்கு சான்றாகவும் இருந்தது. இந்த இயக்கங்கள் பிராந்திய மற்றும் வகுப்புவாத வேறுபாடுகளை தாண்டி இந்தியர்களிடையே கூட்டுச் சொந்தம் என்ற உணர்வை ஏற்படுத்தியது. பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து விடுதலை என்ற பொதுவான நோக்கத்திற்காக போராட நாங்கள் ஒன்றிணைந்தோம். சுதந்திர போராட்டம் என்பது இந்தியர்களின் பின்னணி அல்லது அடையாளத்தை பொருட்படுத்தாமல் அவர்களை ஒன்றிணைக்கும் ஒரு ஒன்றிணைக்கும் சக்தியாக இருந்தது. சட்டமறுப்பு இயக்கம் குறிப்பிடத்தக்க மைல்கற்களை எட்டிய போதிலும் அது வரம்புகளையும் எதிர்கொண்டது. 1922இல் சௌரி சௌரா சம்பவத்திற்கு பிறகு இந்த இயக்கம் இடைநிறுத்தப்பட்டது. இது வெகுஜன இயக்கங்களில் அகிம்சையை பராமரிப்பதன் சவால்களை எடுத்துக்காட்டுகிறது. இந்த சவால்கள் இருந்தபோதிலும் இந்திய சுதந்திர போராட்டத்தில் குடிமை மறுப்பு இயக்கம் ஒரு குறிப்பிடத்தக்க அத்தியாயமாக உள்ளது. இன்று நமது நாட்டின் சுதந்திரத்திற்காக சவால்களை துணிச்சலுடன் எதிர்கொண்டு தியாகங்களை செய்த நமது சுதந்திர போராட்ட வீரர்களின் பாரம்பரியத்தை நாம் மதிக்கிறோம். அவர்களின் போராட்டங்கள் நமது இலக்குகளை அடைவதில் ஒற்றுமை, விடாமுயற்சி மற்றும் அகிம்சையின் முக்கியத்துவத்தை நமக்கு நினைவூட்டுகின்றன. நமது சுதந்திர போராட்டத்தின் உணர்வை போற்றி ஒரு நியாயமான மற்றும் சமத்துவமான சமுதாயத்தை கட்டியெழுப்ப தொடர்ந்து பாடுபடுவோம். ஜெய் ஹிந்த்.